வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்மகோ டைனமிக்ஸில் ஒரு சில டேர்ம்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அகோனிஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு ட்ரக் தான். அந்த ட்ரக்கு ஒரு ரிசப்டார் கூட பைண்ட் ஆகிட்டு ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குது அப்படின்னா அது ஒரு அகோனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுலேயே ஃபுல் அகோனிஸ்ட் இருக்குது, பார்சியல் அகோனிஸ்ட் இருக்குது, இன்வர்ஸ் அகோனிஸ்ட் இருக்குது. இப்போ ஃபுல் அகோனிஸ்ட் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ். பார்சியல் அப்படின்னா நமக்கு லோ ஆக்டிவிட்டி, அதாவது பார்சியல் ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் இருக்கும், பார்சியல் ரெஸ்பான்ஸ். அதுவே இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு அந்த அகோனிஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆக்ஷன் பண்ணும். இந்த ரிசப்டார் அந்த அகோனிஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆக்ஷன் பண்ணுது அப்படின்னா அது இன்வர்ஸ் அகோனிஸ்ட். ஓகேவா? இப்போது ஆன்டகோனிஸ்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம இதுவும் ஒரு சப்ஸ்டன்ஸ் தான், இதுவும் ரிசப்டார் கூட பைண்ட் ஆகிட்டு இந்த அகோனிஸ்டோட ஆக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம ஆன்டகோனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 2 or more ட்ரக்ஸ் நம்ம கொடுக்குறோம், 2க்கும் மேற்பட்ட ட்ரக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதோடைய எஃபெக்ட் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, ஒன்று அடிக்டிவாக இருக்கலாம், அடிக்டிவ் எஃபெக்ட், இன்னொன்று சைனர்ஜிசம் அப்படின்னு சொல்லுவோம், சைனர்ஜிஸ்டிக்காக இருக்கலாம். சைனர்ஜிஸ்டிக் இன்னொரு பேர் ஆன்டகோனிஸ்ட். ஸோ இந்த மாதிரி 2 டைப்பான ஆக்ஷன்ஸ் இருக்கலாம். டூ ஆர் மோர் ட்ரக்ஸ் கொடுக்கும்போது நமக்கு ஆக்ஷன் அடிட்டிவாக இருக்கலாம், சைனர்ஜிஸ்டிக்காக இருக்கலாம், அல்லது ஆன்டகோனிஸ்டிக்காக இருக்கலாம். அடிட்டிவ் அப்படின்னா அந்த 2 ட்ரக்கோடைய சேம் ஆக்ஷன் ரெண்டையும் ஆட் ஆகும். இது நம்ம டோட்டல் எஃபெக்ட் வந்து 1 + 1 2 இருக்கும். அதுவே சைனர்ஜிஸ்டிக் அப்படின்னா ஒரு ட்ரக்கோடைய ஆக்ஷன் இன்னொரு ட்ரக்கோடைய ஆக்ஷனை இன்னும் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும். அந்த மாதிரி இது சூப்ரா அடிட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் 1 + 1 = 3 அந்த மாதிரி, அதாவது 2 பேர் சேர்ந்து 3 ட்ரக் கொடுத்தா எந்த அளவுக்கு வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு வேலை செய்யும். ஓகேவா? அடுத்தது ஆன்டகோனிஸ்டிக் அப்படின்னா ஒரு ட்ரக் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்னொரு ட்ரக்கை இன்ஹிபிட் பண்ணிடும். ஓகேவா? ஆன்டகோனிசமில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? கெமிக்கலாக இன்ஹிபிட் பண்ணலாம், கெமிக்கல் இன்ஆக்டிவேஷன். எக்ஸாம்பிளுக்கு ஆன்டாசிட்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ்லாம் நியூட்ரலைஸ் ஆகும். அடுத்ததாக ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தும் நமக்கு ஒரு சில இன்ஹிபிஷன் நடக்கும். அடுத்ததாக ஃபிசியாலஜிக்கலாக சைட் ஆஃப் ஆக்ஷன், எங்கே நமக்கு சைட் ஆஃப் ஆக்ஷன் நமக்கு இப்போ இன்சுலினில் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் டிக்ரீஸ் ஆகும். அதுவே குளுக்கோஹானில் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எந்த இடத்துல ஆக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற 2 ஆக்ஷனுமே வந்து மாறும் ஆன்டகோனிஸ்ட்டுக்கு. அடுத்தது ரிசப்டார் லெவல், நமக்கு இந்த மாதிரி தனித்தனி சைட்லாம் தேவையில்ல, ரிசப்டார்லேயே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா அது ரிசப்டார்லேயே ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம். சேம் ரிசப்டார்லேயே ஒரு அகோனிஸ்ட் இருக்கும், சேம் ரிசப்டார்லேயே இன்னொரு ஆன்டகோனிஸ்ட்டும் இருக்கும். ஸோ அங்கே வந்து இன்ஹிபிஷன் நடக்கும். அடுத்ததாக ரிவர்சிபிள் காம்படிட்டிவ் ஆன்டகோனிசம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரிசப்டார் இருக்காங்க, அந்த ரிசப்டாரில் அகோனிஸ்டோடைய லெவல் கொஞ்சம் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆனால் கூட அந்த ஆன்டகோனிசம் நடக்காது. அந்த ஆன்டகோனிஸ்டோட எஃபெக்ட் 100% ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? இந்த அகோனிஸ்டோடைய வேலை தான் அதிகமாக நடக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி.
ஸோ இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டால் கூட இதை சுத்தமாக பீட் பண்ணிடும். அந்த மாதிரி ரிவர்சிபிள் காம்படிட்டிவ் ஆன்டகோனிசம். இது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, இது 10% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ இதோட ஒர்க்கு வந்து சுத்தமாக இந்த ஆன்டகோனிஸ்டோட ஒர்க்கு சுத்தமாக ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதான் ரிவர்சிபிள் காம்படிட்டிவ் ஆன்டகோனிசம் அப்படிங்கிறது. அடுத்ததாக இர்ரிவர்சிபிள் ஆன்டகோனிசம். இர்ரிவர்சிபிள் ஆன்டகோனிசம். ஸோ இதில் ஆன்டகோனிஸ்ட்லாம் கோவாலன்ட் பாண்ட்ஸ் மூலமாக ரிசெப்டார் கூட பைண்ட் ஆகிருப்பாங்க ஆன்டகோனிஸ்ட்லாம். ஸோ அதனால் அது நம்ம டிசோசியேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் டிசோசியேட் ஆகும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிசோசியேட் ஆகாது. ஸோ இதில் எவ்வளோ தான் நீங்கள் அகோனிஸ்டோடைய கான்சன்ட்ரேஷனை கூட்டினாலும் இந்த ஆன்டகோனிஸ்டோட ஒர்க்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது இதுக்கு ஆப்போசிட் ரிவர்சிபிள் காம்படிட்டிவ்ல என்னாச்சு, அகோனிஸ்டோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டால் கூட அகோனிஸ்ட்டை ஸ்டாப் பண்ணி ஆன்டகோனிஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு சொன்னால், இதில் எவ்வளோ தான் அகோனிஸ்டோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணால் கூட ஆன்டகோனிஸ்டோட ஒர்க்கை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அடுத்ததான் நான் காம்படிட்டிவ் ஆன்டகோனிசம். ஓகேவா. ஸோ இதில் நமக்கு ஆன்டகோனிஸ்ட் ரிசெப்டார் லெவல்லையே ஸ்டாப் பண்ணிடும். இதில் எந்த ஒரு காம்படிஷனும் இருக்காது. ஆன்டகோனிஸ்ட் பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு அகோனிஸ்டோட ஆக்ஷன் எதுவுமே நடக்காது. அகோனிஸ்ட் ஈஸியாக பிளாக் பண்ணிடும். ஓகேவா. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரக் சைனர்ஜிசம் அதே போல் ஆன்டகோனிசம் பற்றி டீட்டெயிலாக பேசிப்போம். சைனர்ஜிசம் அப்படின்னா ஒரு ட்ரக்குக்கு இன்னொரு ட்ரக்கு ஹெல்ப் பண்ணும். ஆன்டகோனிசம் அப்படின்னா ஒரு ட்ரக் ஆக்ட் ஆகிட்டு இருக்காத இன்னொரு ட்ரக் போய் ஸ்டாப் பண்ணும். ஓகேவா. ஸோ அடிட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா ரெண்டு ட்ரக்கும் சேர்ந்து வேலை செய்வாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறையா டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த பார்மகாலஜிக்கல் டாபிக்ஸ் பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.